நடிகர் சூர்யாவை கிழித்து தொங்கவிட்ட பிரபல இயக்குனர் சின்னப்ப கணேசன் லிஸ்டில் மொத்த குடும்பமும் சிக்கியது. நடிகர் சூர்யா தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்து வருகிறார். இவர் ஆளும் திமுக கட்சியின் உதவியுடன் தனது வீட்டிற்கு கடந்த 2 ஆண்டுகளாக போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதுவும் தமிழக அமைச்சரின் சிபாரிசில் பாதுகாப்பு வழங்கப்பட்டது மேலும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு சூர்யா நடிப்பில் OTT தளத்தில் ஜெய்பீம் படம் வெளியானது. இந்த படத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியினர் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். பாமகவினர் பலர் சூர்யாவிற்கு மிரட்டல் விடுத்த நிலையில் சென்னையில் உள்ள சூர்யா வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தது. ஆனால் இந்த பாதுகாப்பு இன்னும் நீடிப்பதால் சமீபத்தில் இது சர்ச்சையானது. சூர்யாவும் மும்பையில் செட்டில் ஆனதால் சென்னை வீடு ஆளில்லாத வீடாக மாறியது. இதனால் இந்த சம்பவம் தற்போது வெளிச்சத்திற்கு வர எதிர்ப்புகளும் அதிகரித்துள்ளது. கடந்த ஆட்சியில் ஒரு போராளியாக இருந்த சூர்யா குடும்பம் ஏன் இந்த ஆட்சியில் மௌனம் காக்கிறார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் இயக்குனரும் அரசியல் விமர்சகருமான சின்னப்ப கணேசன் TN News 24 சேனலுக்கு பேட்டி அளித்துள்ளார். அப்போது நெறியாளர் சூர்யா வீட்டிற்கு பாதுகாப்பு இன்னும் நீடித்து வருவது குறித்து கேள்வி எழுப்ப சின்னப்ப கணேசன் பதிலளித்துள்ளார். சூர்யா குடும்பமே ஒரு ஏத்துவாளி. ஜோதிகா வருடம் ஓட்டு போடுவதாக கூறுகிறார். சூர்யா தனது குடும்பத்துடன் மும்பையில் வீடெடுத்து வசித்து வருகிறார். அவரை யார் இப்போ தாக்க போறாங்க, எதற்கு இந்த பாதுகாப்பு என சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். அந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. சூர்யா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆளில்லாத வீட்டில் வந்துட்டு போலீஸ் பாதுகாப்பு அமைச்சரின் பேரில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அவர் வந்து ஜெய்பீம் படத்தை அப்போ வந்துட்டு பாதுகாப்பு கேட்டிருந்தாரு. அது வந்து இன்னும் தொடர்ச்சியாக வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, உங்களோட பார்வை என்ன சார்? அவருக்கு என்ன மிரட்டல் வரப்போகுது? அவரு அதாவது இதெல்லாம் வந்து கேலி கூத்தான ஒரு விஷயம். தமிழக அரசு இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய ஒரு கேலி கூத்தான ஒரு விஷயம் இதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஜெய்பீம் படமே ஒரு பித்தலாட்டம் போத. அதுல உண்மையிலேயே அதை வந்து வில்லனாக சித்தரிக்க ஒரிஜினலா நீங்க ஒரு கதையை ஒரிஜினலான கதையை மையப்படுத்தி நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல இந்த அடிப்படை அம்சங்கள் மாறக்கூடாது. பேரை மாத்தலாம், ஆனா அந்த மதம் மாறக்கூடாது. அதுல வந்து வில்லன் யாரு? அந்தோணி சாமி. அப்ப அந்தோணி சாமி வந்து எப்படி திடீர்னு வந்து குருவரனா எப்படி மாறினாரு? அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் வந்து அந்தோணி சாமி ஒரிஜினல் கதையில ஒரிஜினல் சம்பவத்துல நடந்த சம்பவத்துல அந்தோணி சாமி. இப்ப அந்தோணி சாமிங்கிற பேரை குருவரன்னு மாத்தி கூப்பிடக்கூடிய இடத்துல எல்லாம் குருன்னு கூப்பிட்டு அப்படின்னா நீங்க வந்து ஒரு கிறிஸ்தவனை கொண்டு போய் ஒரு இந்துக்காரனா மாத்தி அதையும் வன்னியராக்கி குருவரன் சொல்லிட்டு குரு போடும்போது குருன்னு சொல்றீங்க. யார மீன் பண்ணி சொல்றீங்க? காடு வெட்டி குருவை நீங்க மீன் பண்றீங்க. அவனுக்கு பின்னாடி என்னத்தை வச்சிருந்தீங்க? அங்க அதுல வன்னியர்களுடைய முக்கியமான அந்த கலசத்தை கொண்டு போய் கேலண்டர்ல போட்டு வச்சிருந்தீங்க. இதெல்லாம் எதனுடைய இதெல்லாம் வக்கரத்தினுடைய உச்சம். இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அதுல வந்து நாங்க சமூக நீதி நிலைநாட்ட போறோம்னு வேற சொல்லி இதுக்கு முதலமைச்சர் இந்த மு.க. ஸ்டாலின் காரு வேற அதுக்கு வந்து செக்குகள்லாம் கொடுத்து அவ்வளவு கேலி கூத்தான விஷயத்தையும் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களே வந்து அதுல ஒரு பெரிய இவருக்கு பிரச்சனை இருக்கு. இவன் எவன் போய் தீண்ட போறேன்? இவரை சூர்யாவை எவன் போய் தீண்ட போறான்? ஆனா சூர்யா வந்து ஏதோ வன்னியர் சமுதாயமே கிளம்பி வந்து அவரை வந்து தாக்குதல் நடந்த வேற இது வீட்டுல மட்டும் தான் நடத்த முடியும், வேற எங்கேயுமே நடத்த முடியாதோ. சும்மா ஒரு படம் காணிச்சு அது ஒரு ஃப்ராடு குடும்பம். சரி, என்ன கேட்டேன், இந்த ஜோதிகா இவங்க எல்லாம் வந்து ஜோதிகா ஓட்டு போடுறதுக்கே துப்பு கட்ட ஒரு பெண். அது வந்து என்ன பாருங்க, போராளியா மாதிரி என்ன அரசியல் கருத்து சொல்லும். தஞ்சை பெரிய கோயில்ல வந்து கெட்டதுக்கு பதில் ஆஸ்பத்திரி கட்டலன்னு சொல்லிட்டாலையும், தஞ்சை பெரிய கோயில் கட்டும்போது வந்து அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு என்ன மருத்துவ இது இருந்து அதெல்லாம் பாரம்பரிய மருத்துவம்லாம் நம்ம நாட்டுல இருந்துச்சு. அது இந்த மூதேவிக்கு தெரியாது. அதனால இது இஷ்டத்துக்கு அப்படியெல்லாம் பேசிட்டு இருந்துச்சு. இங்க நீங்க என்னன்னா ஒரு ஜனநாயக கடமை, அதுக்கு ஒரு ஓட்டு போடணும்னு கூட தெரியாது. அது வந்து வருஷத்துக்கு ஒருக்கா ஓட்டு போடுறாங்களா, எங்க ஓட்டு போடுறாங்கன்னு தெரியல. இதுல வேற ஓட்டு போட்டாதானே தெரியும். அப்ப இது வந்து ஓட்டே போடாத கும்பல் நம்ம எடுத்துக்கலாம். வாயில பேசுறது எல்லாம் இது போராளித்தனமா எல்லாம் பேச வேண்டியது. அப்புறம் ஓட்டு போடுறது மட்டும் ஓட்டு போடக்கூடாது. குழந்தைகளின் படிப்புக்காக நான் வந்து மும்பைக்கு போறேன்னு சொல்லிட்டு மும்பையில ஒரு 80 கோடி ரூபாய்க்கு ஏதோ ஒரு வீடை வாங்கிட்டு அங்க போய் செட்டில் ஆகி உட்கார்ந்து இருக்காங்க. இவங்க வந்து அங்க அந்த 80 கோடி ரூபாயில நிறைய ஆஸ்பத்திரி எல்லாம் கட்டலாம், அது ஒரு பக்கம் இருக்குது. அங்க வந்து படிக்க வச்சதே அப்படித்தான். மும்பையில எந்த பள்ளிக்கூடத்துல தமிழ் சொல்லி கொடுத்துட்டு கிடக்குறாங்க. சென்னையிலே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருக்கு பொண்ணு நடத்தக்கூடிய ஸ்கூல்லயே வந்து சன்ஷைன் ஸ்கூல்லயே தமிழ் கிடையாது. இந்த லட்சணத்துல நீங்க மும்பையில போய் தமிழ் கத்துக்க போறீங்களா? தமிழ் அங்கதான் சொல்லி கொடுக்குறாங்களோ? அது படிக்க ஸ்கூல்ல தமிழ் பாடத்திட்டமே கிடையாது, தமிழ் சப்ஜெக்டே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்து வச்சுக்கிட்டு அது எல்லாருமே அர்த்தம் பண்றாங்க. அது மட்டும் அவர் மட்டும் கிடையாது, வச்சுட்டு அவங்க தமிழ்ல அதிகமாக மதிப்பெண் எடுத்தாங்கன்னு பரப்பி விட்டாங்க பாருங்க. இதுவரைக்கும் அதை மறுக்கவே இல்லை. அப்படின்னா என்னது, இவங்களா கிளப்பி விட்டுட்டு
அதை உறுதி செய்யவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்துவாளித்தனம் இதெல்லாம், அவ்வளவு பித்தலாட்டம். இவங்க கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் சொல்லிட்டாங்க தெரியுமா, நான் படிச்சது டான் போஸ்கோ இல்ல, எக்மோர்ல, நான் தமிழ் வழி கேள்வியில தான் நொட்டினு சொன்னார்ல, இதே கதை தான். அவனவன் கேட்கறவன் கேனையும் சொல்லிட்டு தமிழன் தானே என்னத்தை வேணாம்னு சொன்னாலும் நம்பிடுவான்னு சொல்லிட்டு ஏன்னா நம்பினாங்க முன்னாடி. இப்ப அதெல்லாம் இல்ல. அதே மாதிரிதான் இவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்ததுதான். இதை வீட்டை காலி பண்ணி மும்பைக்கு போய் வருஷ கணக்காகி போச்சு. அது கூட இந்த ஆளே இல்லாத வீட்டுக்கு 4 போலீஸ்காரரை கொடுத்துருக்காங்கன்னா இது என்ன கூறு கட்டத்தனமான ஒரு அரசாங்கம், கூறு கட்டத்தனமான ஒரு முதலமைச்சர் அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். இந்த நிர்வாக சீர்கேடுக்கு இதான் இப்படிப்பட்டதான். எதுக்கு தேவையில்லாததுக்கெல்லாம் செலவு பண்ணுவாங்க, தேவை உள்ளதுக்கு செலவு பண்ண மாட்டாங்க அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரிதான் இது வெட்டி செலவு. 4 போலீஸ்காரங்களை அங்க ஒட்டிங்கன்னா என்ன ஆகும்? 4 பேர் ரொட்டேஷன்ல நீங்க வந்துட்டே இருப்பீங்க, 4 பேருக்கும் நீங்க வந்து சம்பளம் கொடுப்பீங்க, அதுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. அவங்க போய் அந்த வீட்டை பாதுகாக்க, எதுக்கு அந்த வீடு அங்கதான் ஆளே இல்லையா, எதுக்கு பாதுகாக்கணும்? ஆளை இல்லாத வீட வித்து இல்லைன்னா அது ஒரு அனாதை இல்லத்துக்கு கொடுத்துட்டு போறான். உங்களுக்கு சேவை மனப்பான்மை இருக்குன்னு அதெல்லாம் செய்யலாம், அதெல்லாம் வராது. சரி, ஏதோ ஒண்ணு கருமம். இந்த அரசாங்கமும் அதுக்கு துணை போகுதுங்கிறது அர்த்தமான விஷயம் தான்.